என்ன மச்சான் சோகமா இருக்க? நியூஸே போகாம இருக்குடா. உன்னோட குரலுக்கு என்னடா ஆச்சு? அதுவும் மச்சான் நேற்று லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க கத்தி இப்படி ஆயிடுச்சு மச்சான். எப்படி இருந்த மச்சான் உனக்கு அந்த நிலைமை? பார்க்கவே பரிதாபமா இருக்கு. டேய் நீ லைக் போடுறா, டேய் நீ கமெண்ட் போட்டியா? இப்படியே போடாம இருக்கான். நம்ம மத்தவங்க எங்க போடுவாங்க? ஐயோ பையன் ரொம்ப முத்திட்டானே. உன்னை 5 கிலோ 50க்கு வித்துட்டா பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டிப்புட்டா. ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள் நீங்களாவே யாருக்குமே போய் பேசாம இருந்து பாருங்க. அப்புறம் தெரியும் நம்ம யாருக்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. ஆனந்தே ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டுக்கு. மூச்சு ஆங்கி எடுக்கானுவா. காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்கானோ அது எனக்கும் தெரியல. உயிர் போற நிலைமையே வந்தாலும் தூக்கம் வந்தா தூக்கம் வர இடத்துல அசராம தூங்குறவங்கள அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தலை தொங்கிருச்சு அவ்வளவுதான். செம்ம கியூட் சத்தியமா சொல்றேன். அப்படிதான் நம்பி மெதுவா 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 அப்படிதான் சொல்றம்மா. டே பிச்சுடாத நான் நெத்தியேன். ஐயோ மெது மெதுவா ஐயோ இல்லே டேய் பிச்சுடாதடா மெதுவாடா. அப்படிதான். அத்தாடி கனவா? நான் கூட நிஜமோ நினைச்சு பயந்துட்டேன். ஐயோ காலையில கண்ட கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்களே, இனி தூங்குன மாதிரித்தான். எந்தன் மனம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர் துணை நீயே. என் சிரிப்பில் பாதி என் துயரில் பாதி பகிர்ந்து நீ அருந்துகிறாயே. எல்லாமே பொய்யென நீ மட்டும் மெய்யென என் அச்சம் யாவையும் கொன்றாயே. நான் இங்கு உண்மையா உன் கையில் பொம்மையா யார் இந்த நான் என சொன்னாயே. செவ்வானம் நானே நீ அவந்திகையே எந்த நண்பியே நண்பியே என்னை தீரக்கும் அன்பியே எந்த நண்பியே நண்பியே என்னை இழுக்கும் இன்பியே. என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. நல்ல வேலை, வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறேன். அதை விட்டுட்டு தினமா விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு பாட்டு போட்டு விடுறியே. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா தெய்வமே? மச்சான் பக்கத்து வீட்டுல கோழியை கொண்டுட்டாங்க. ஐயோ பாவமா இருந்துச்சு. தட்டி கேட்க போனேன். கேட்டியா? ஒரு கிண்ணத்துல குழம்பு கொடுத்தாங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டா. வாங்கி வந்துட்டியா? நீலாம் என் நண்பனே இல்லடா. இல்ல மச்சான் உனக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். எனக்கும் சேர்த்து வாங்கியிருக்கியா? நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோமோ. சரி மச்சான் உனக்கு பிடிக்காத போல நானும் சாப்பிட மாட்டேன். கீழே ஊத்திடுறியா? ஊத்துனால் முடிவாயிடுச்சு. அதை வாயில ஊத்த வேண்டியதான்டா. பாஸ் இது ஒட்டு மீசை தானே? அடே உண்மையான மீசடா. கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன்டா. உட்றா வேலை தாங்க முடியல. டேய் பாதலத்தா மீசனா பொண்ணுங்களா எட்டிக்குள்ள பார்க்க மாட்டாங்களா? டேய் வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. இதுங்க பயத்துல பிறந்துட்டு 40 அவஸ்தை இருக்கே. எப்பா முடியலடா. சமையனை யாருக்காவது தத்தி கொடுத்துருங்கடா. உங்களுக்கு புண்ணியமா போகும். அது எப்படி டீச்சர் நீங்க போடுற கணக்கு மட்டும் ஆன்சர் வருது? அது வேற ஒன்றும் இல்லடா. நான் எடுத்துக்காட்டு கணக்கு போட்டுட்டே உங்களுக்கு கஷ்டமான கணக்கு கொடுத்தேன், அவ்வளோதான். வாழ்க்கையில எதையாவது சாதிக்கலான்னு பார்த்தா பசி எடுத்துருது. சரி சாப்பிட்டுட்டு எதையாவது சாதிப்போன்னு பார்த்தா தூக்கம் வந்துடுது. தூங்கி முழிச்சு எதையாவது சாதிக்கலான்னு பார்த்தா நீ சாதிச்சது போதும் ஒண்ணு கிளிக்க வேண்டான்னு தோணும். இந்த உலகத்துல அழகானவர்களுக்கு பஞ்சம் இல்ல, அன்பானவர்களுக்கு தான் பஞ்சம். அவளை கட்ட முடியலையேன்னு சில பேர், போயும் இவளையா கட்டினான்னு சில பேர்,
கடைசி வரைக்கும் எவ்வளையுமே கட்ட முடியலன்னு சில பேர். ஆக மொத்தம் எவனும் சந்தோஷமா இல்லை. யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போதுமே இந்த 3 விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு. நமக்கு சோறு தான் முக்கியம். தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. ஐயோ விடுமோ, நான் யார் கூடயும் பேசுற மாதிரி இல்லை. உங்க பேச்செல்லாம் போங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஒரு சிக்கனே ஒரு மட்டனே ஏதாச்சும் இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு சங்கரா மீன். பிறர் உன்னை கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே. முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். ஹலோ, அறிவைதி வீடா? ஆமா, நான் அவங்க அம்மா பேசுறேன். அறிவு இருந்தா அவகிட்ட போனை கொடுங்க. டேய், அப்படிதான் இன்னாதுரா. எப்ப பார்த்தாலும் ஜிந்தரா இருக்கு. டன் டன் என்னடா அது? ஒழுங்கா ஓடி போயிடு. எல்லாரும் பாருங்க இந்த டுட்டு செய்ய வேலைய. இவருங்க பிஞ்சஸ்க கூட்டுக்க மேல இப்படி கிடந்து பதிவு இருக்காய். பாவம் அது அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. பாருங்க எப்படி கிடக்காம பாருங்க. எப்படியாவது கடிச்சு முறிச்சு தின்னுறணும்னு நினைக்கான். கிடக்க ஸ்டைல பாருங்க நீங்க. அங்க ஒண்ணு கிடந்து ஓடுது. இவருங்க ஒண்ணு ஒருத்தி ஓடியா ஓடியா. அவன் பையன் இவன் பையன் இவன் தான் கூடு கட்டி எல்லாம் போட்டிருக்கான். இது பொண்ணு உள்ள இருப்பா. இவன் அவ்வளவு ஸ்டைலா வந்து படுத்து கிடந்து. டுட்டு படுத்தது போதும், வா கீழே வா. வா ஓடியா, அடிச்சிருவாம்மா. வாமா வா, கீழே வாங்க கீழே வாங்க. பார்க்க கூடாது, திங்க கூடாது. பூ ஸ்டைல் ஸ்டைல். இங்க வா வா, உன் ஸ்டைல் எல்லாம். ஏய் வா, வெயிட் தாங்காதடா. என்ன எவ்வளவு இதை பிடிக்கும். வரமாட்டியா? வா டுட்டு, வா டுட்டு, கீழே வா கீழே வா. எப்படியாவது பிடிச்சி தின்னறணும்னு இருக்கானே பாருங்க. இது நல்லதா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க, பயந்து போய் இருக்காங்க. எங்க இவன் பிடிச்சு தின்னுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இருக்காங்க 2 பேரும். தெரிய மாட்டேங்க ஒழுங்கா. அந்த ஆருக்கு தெரியுது. டுட்டு, அம்மா அடிச்சிருவேன்பா. வா கீழே வா கீழே வா கீழே வா கீழே வா டுட்டு, கீழே வா கீழே வா டுட்டு, வா கீழே வா கீழே வாடா கீழே வாடா. இப்படி இப்படி வாடா வாடா கீழே வாடா வாடா கீழே. ஏய் வெயிட் தாங்காதடா. வாடா குண்டா, வாடா கீழே வாடா வாடா கீழே கீழே வாடா. டுட்டு வாமா டுட்டு, டுட்டு அம்மா அடிப்பேன். டுட்டு ஏய், ஒரே வாயில பிடிச்சு போட்டுருவான் போல. வா கீழே வா கீழே வா கீழே வா டுட்டு. இன்னைக்கு அடிதான் டுட்டு. வாமா வா டுட்டு வா. தூக்கு பிடிக்க முடிய மாட்டேங்க. டுட்டு வாடா 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 வாடா. ஏன் முட்டை உள்ள போட்டு வச்சிருக்கோண்டா. பாப்பா வருமா காட்டி தாரேன். கீழே வா கீழே வா. எப்படி பயப்படுது பாவம். கள்ளை கள்ளை கள்ளை